சென்னை உள்ளிட்ட மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தவித்த நிலையில் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இரட்டிப்பு பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5ஆம் தேதி CPCL நிறுவனத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு பக்கிங்காம் கால்வாய் வழியாக கலந்து எண்ணூர் முதல் காசிமேடு வரையிலான கடற்பகுதியை மாசுபடுத்தியது. அப்பகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழிலே விளங்கி வருகிறது. நீரில் கழிவுகள் கலந்துள்ளதால் மீன்பிடி தொழிலுக்கு மூலாதாரமாக விளங்கும் படகு, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் கடுமையாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கடந்த பல நாட்களாக அப்பகுதி மீனவர்களும் அரசு பணியாளர்களும் அப்பகுதி மக்களும் இணைந்து எண்ணெய் கழிவை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லா பொருளும் ஸ்கூல் படிக்கிற பசங்களோட புக்கு, பேகு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ஒரு பொருளும் கஷ்டப்பட்டு கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கினவங்க எல்லாரோட பொருளும் போயிடுச்சு. இப்ப இந்த பொருள் வாங்கினா அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியாது. இப்ப இந்த ஆயில் இது பண்ணதுனால நீங்க தான் என்னன்ட்டு நஷ்டடி கேட்டு இது மத்தவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட ஒரு இது ஹெல்ப் பண்ணணும். எண்ணெய் கழிவு கடல் மற்றும் ஆற்று பகுதியில் கலந்து தங்களின் தொழிலை முடக்கியதுடன் மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலும் ஏராளமான பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும், எண்ணெய் கழிவுகள் வாகனங்கள் மற்றும் வீடுகளில் உள்ள பொருட்களில் படிந்து ஆடைகள், வீட்டு உபயோக பொருட்கள், சான்றிதழ்கள் சேதமடைந்துள்ளது. எங்களுக்கு ஆயில் இது வரைக்கும் எங்களை யாரும் பார்க்கவே இல்லை. எங்களுக்குன்னு ஒரு பொருள் கூட வரல. இங்க நாங்களா போய் கேட்டா கூட அந்த லாஸ்ட் தெருவு, அந்த தெருவு 15ஆவது தெரு தான் சொல்றாங்க. 8ஆவது தெருவுல இருந்து 15ஆவது தெரு வரைக்கும் தான் சொல்றாங்க. ஆனா இது உள்ள பாருங்க சார் எப்படி இருக்குன்னு. இத்தனை குடும்பம் இருக்கோம் நாங்க இதுக்குள்ள. நீங்க பார்த்தாதான் தெரியும். எங்களுக்குன்னு ஒரு பொருளும் வரல, எதுவும் வரல. நாங்க ஆயில் தான், ஃபுல்லா ஆயில் தான் சார். நீங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபுல்லா கொசு கடி எல்லாமே. எல்லாரும் மருந்து போய் அந்த முகம்ல கொடுக்குற மருந்தை தான் சார் நாங்க வாங்கி இது பண்றோம். எண்ணெய் கழிவால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேட்டையும் ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தங்களின் வேதனையை வெளிப்படுத்துகின்றனர். குறிப்பாக எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனி, திரிவேதியம்மன் கோவில் 5வது தெரு ஆகிய பகுதிகளில் பல்வேறு உடல்நல கோளாறுக்கு ஆளாவதாகவும், கர்ப்பிணிகள், குழந்தைகள் உள்ளிட்டோர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் எண்ணெய் கசிவு கலந்த பகுதிகளின் காற்றை அதிகம் சுவாசித்து வருவதால் ஆஸ்துமா உள்ளிட்ட பல தொற்று நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். இப்ப எண்ணூர்ல இந்த எண்ணெய் கசிவு பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலா என்ன நடக்குது, எதனால இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான பொல்யூஷன் தான். ஸோ பேசிக்கலா அந்த ஆயில்ல என்ன இருக்கு அப்படின்னா, பேசிக்கலா பாத்தீங்கன்னா பென்சீன், டொலுவீன், பாரா ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். இது ஒரு விதமான நச்சு பொருட்கள் தான். இது தண்ணியில கலந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இது காற்றின் மூலமாக வெளியாகுது. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, அது காத்து மூலம் தான் மனுஷங்களை தாக்குது. ஸோ இது மனிதர்களை மட்டுமல்ல, உள்ள இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களையும் தாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருக்கும், சிலருக்கு தலைவலி இருக்கும், தூக்கம் இல்லாத தன்மை இருக்கும். இதெல்லாம் டெம்பரரி எஃபெக்ட்ஸ். இன்னும் சிலருக்கு நிறைய சுவாசிக்க இன்னும் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அது நாளடைவில் தான் அதுக்கு தான் தெரியும். அடிப்படை தேவைகள், வாழ்வாதாரம் என அனைத்தையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பும் ஏற்பட்டு வருவது பேரிடியாக உள்ளது. எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேடு உட்பட எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அரசு நிரந்தர தீர்வு கண்டு தங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரவிந்தனுடன் சாஹித் அகில்.